ரிதி வணக்கம். நிச்சயமாக சத்தியம் தொலைக்காட்சியின் விரிவான செய்தி எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு மலை கிராமங்களில் தங்களது வாக்குரிமையை இழந்து விடுவோமோ என்ற அபாயத்தில் இருந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு விடிவு காலம் பிறந்துள்ளது என்றே கூற வேண்டும். இன்று காலை முதல் தற்போது முதல் தேர்தல் அதிகாரிகள் மலைப்பகுதிக்கு நேரில் வந்து பொதுமக்களிடம் இருந்து 6ஆம் எண் விண்ணப்ப படிவங்களை பெற்று வருகின்றனர். சத்தியம் செய்தி எதிரொலியாக மாஞ்சோலை மக்களின் வாக்குரிமை மீட்கப்பட்டதாகவே அப்பகுதியில் இருக்கும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மலைப்பகுதிக்கு தற்போது நேரில் வந்து படிவங்களை அதிகாரிகள் பெற்று வருகின்றனர். அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாஞ்சோலை, நாலுமுக்கு மற்றும் ஊத்து ஆகிய எஸ்டேட் பகுதிகளில் வசிக்கும் சுமார் 1000 வாக்காளர்கள் வரைவு பட்டியலில் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என கூறி நீக்கப்பட்டனர். இதற்கான சிறப்பு முகாம், அவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூலி தொழிலாளர்களான அந்த மக்கள் வேலைக்கு செல்லாமல் படிவம் 6 நிரப்பிக் கொண்டு நேற்று காலை முதல் மாலை வரை மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து பகுதிகளில் காத்திருந்தனர். ஆனால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக அழைக்கப்படும் BLOக்கள் ஒருவர் கூட வராததால் மக்கள் மிகுந்த ஏமாற்றத்துடனும் கண்ணீருடன் வீட்டிலேயே இருந்தனர் என்றே குறிப்பிட வேண்டும். இந்த தகவல் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்தவுடன் இந்த செய்தியை சத்தியம் தொலைக்காட்சி நேற்று இரவு விரிவாகவும் இன்று காலை முதல் மக்களின் குறைகளை நேரடியாகவும் ஒளிபரப்பியது. குறிப்பாக 3 தலைமுறைகளாக அங்கே வசிக்கும் மக்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்படுவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்த்தது. செய்தி வெளியான உடனேயே இது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சிக்கு உறுதி அளித்திருந்தார். அந்த உத்தரவை தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே மாஞ்சோலை, நாலுமுக்கு மற்றும் ஊத்து ஆகிய பகுதிகளில் உள்ள மையங்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விரைந்தனர். தற்போது அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அதிகாரிகள் அமர்ந்து பொதுமக்களிடமிருந்து படிவம் 6 விண்ணப்பங்களை பெற்று வருகின்றனர். நேற்று ஏமாற்றத்துடன் இருந்த மாஞ்சோலை மக்கள் இன்று அதிகாரிகள் நேரில் வந்து படிவங்களை பெறுவதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையை மீட்டெடுக்க தங்களின் குரலாக நின்ற சத்தியம் தொலைக்காட்சிக்கு அம்மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றியும் தெரிவித்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்வுகளை சேகரித்து வருகிறோம். ரிதி, இதுவே தற்போது இந்த நிகழ்வில் இருக்கும் கள நிலவரம். ரிதி, விவரங்களுக்கு நன்றி விடராஜ்.